ரொம்ப நன்றிங்க. நீங்க மட்டும் கோர்ட்டுக்கு வந்து உண்மையை சொல்லனா பவி நிரபராதின்னு தெரியாம போயிருக்கும். உங்க பையனை பறி கொடுத்த நிலைமையிலையும் நீங்க செஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். ஐயோ தம்பி, தயவு செஞ்சு நன்றி எல்லாம் சொல்லாதீங்க. நியாயமா நாங்க தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். ஆமாமா, தெரிஞ்சோ தெரியாமலோ நீ அரெஸ்ட் ஆகி ஜெயில கஷ்டப்பட்டதுக்கு என் பையனும் ஒரு காரணமாகிட்டா. அதுக்கான தண்டனையை தான் கடவுளே அவனுக்கு கொடுத்துட்டாரு போல. அதுக்குதான் அடுத்தவங்களுக்கு துரோகம் நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது எவ்வளவு உண்மைன்னு எங்களுக்கு இப்பதான் தெரியுது. ஒன்னும் கவலைப்படாதீங்க. உங்க பிள்ளையோட இடத்த எங்களால நிரப்ப முடியுமான்னு தெரியல. ஆனா இனிமே உங்களுக்கு எதுனாலும் நாங்க இருக்கோம். அந்த நம்பிக்கையோட இருங்க. நான் பேசின மாதிரியே உங்களுக்கு கொடுக்க வேண்டியதை அப்படியே கொடுத்துட்றேன். 6 மாசம் தண்டனை முடிஞ்சு நீங்க வந்ததும் அந்த காசு உங்களுக்கு உதவியா இருக்கும். போதும் தம்பி, போதும். காசு பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் இருந்த ஒத்த பிள்ளைய காவு கொடுத்துட்டு நிக்கிறோம். இதுக்கு மேல எங்களுக்கு வேற எதுவுமே வேணாம்ப்பா. எங்களுக்கு தேவைப்படுறதெல்லாம் ஒண்ணுதான். எங்க புள்ள செத்ததுக்கு காரணம் அந்த காயத்ரி தான். அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். அது மட்டும் நடந்துட்டா போதும். எங்களுக்கு அதுவே பெரிய நிம்மதி. கவலையே படாதீங்க. தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தாலும் அதுக்கான தண்டனையில இருந்து தப்பவே முடியாது. ஒருவேளை அவங்க சட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சாலும் தெய்வத்துக்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அவ்வளவு ஈஸியாலாம் அவங்கள விட்டுற மாட்டோம். நீங்க ஜெயில இருந்து வரதுக்குள்ள அவங்களுக்கு தண்டனை கிடைச்சு அவங்க ஜெயிலுக்குள்ள போயிட்டாங்கிற நியூஸ் உங்களுக்கு வரும். அது போதும் தம்பி. என்ன திமிர் இருந்தா அந்த பவித்ரா என்ன அர்ஜுன் கிட்ட காட்டி கொடுத்துருவேன்னு மிரட்டிட்டு போயிருப்பா. இந்நேரம் அவளுக்கு கோர்ட்ல தண்டனை கொடுத்திருப்பாங்க. அவ ஜெயில களி திங்கட்டும். நாம ஹாப்பியா மாம்பழம் சாப்பிடுவோம். அண்ணி, அண்ணி, அண்ணி. என்ன ஜோதி, கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்களா? பவிக்கு ஆயுள் தண்டனையா இல்ல தூக்கு தண்டனையே கொடுத்துட்டாங்களா? பவிய விடுதலை பண்ணிட்டாங்க அண்ணி. நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணா போச்சு அண்ணி. இப்ப பவி குற்றவாளி இல்ல, நிரபராதி ஆயிட்டா அண்ணி. எப்படி நடந்துச்சு இது? என்னால நம்பவே முடியலையே. என்னாலயும் நம்ப முடியல அத்தை. ஆனா நடந்தது நிஜம். என்னாச்சுன்னா, குற்றம் சுமத்தப்பட்டு உள்ள பவித்ராவுக்கு இந்த கோர்ட் ஒரு நிமிஷம் யுவர் ஆனர். கடைசி நேரத்துல அர்ஜுன் மாம்ச அந்த ஜேபிய பொணமா கொண்டு வந்து கோர்ட்ல காமிச்சிட்டான். அது மட்டும் இல்லாம அந்த ஜேபியோட அப்பாவும் அம்மாவும் கோர்ட்டுக்கு வந்து எங்க பையனை கொன்னது காயத்ரி தான வாக்கு மூலமா கொடுத்துட்டாங்க. ஐயோ, இப்போ அவங்கள பிடிக்கிறதுக்கு போலீஸ் தனிப்பட ஒண்ணு அமைச்சிருக்காங்க. கூடிய சீக்கிரமே அவங்கள பிடிச்சு கோர்ட்ல நிறுத்தணும்னு ஜட்ஜு உத்தரவு போட்டிருக்காங்க. காயத்ரி அத்தை மட்டும் மாட்டினாங்க, அவ்வளோதான். நாம எல்லாரும் ஃபேமிலியோட போய் ஜெயில இருக்க வேண்டியதுதான். இல்ல அப்படிலாம் எதுவும் நடக்காது. அத்தை போலீஸ் கிட்ட சிக்க மாட்டாங்க, தப்பிச்சிருவாங்க. எங்க உடனே காயத்ரிக்கு ஃபோன் பண்ணுங்க. கோர்ட்ல நடந்ததை சொல்லி அவங்கள உடனே அலர்ட் பண்ணலாம். ஐயோ, காயத்ரி சித்தி போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, அப்படின்னா மஞ்சுக்கு கால் பண்ணுங்க. சரி. ஹே, மஞ்சுவோட போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சரி, அங்க காயத்ரி கூட எப்பவும் கூடவே இருப்பாரே சர்க்குணம், அவருக்கு கால் பண்ணுங்க. ஐயோ, சர்க்குணம் போனும் சுவிட்ச் ஆஃப்னு வருது. ஐயோ, என்னது இது? 3 பேரோட போனும் ஒரே டைம்ல சுவிட்ச் ஆஃப்னு வருது. இப்படி எல்லாம் நடக்காதே. ஒருவேளை
காயத்ரி சித்தியும் மத்தவங்களும் தலைமறைவா இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்காங்க. இருக்கும் இருக்கும். அந்த ஜேபியை சுட்டு கொண்டது காயத்ரி சித்தி தானே? அதான் போலீஸ் அவங்கள பிடிக்க வரும்னு தெரிஞ்சு எங்கேயாச்சும் ஓடி ஒளிஞ்சிருப்பாங்க. அவங்க போனையும் ஆஃப் பண்ணிருப்பாங்க. அப்படின்னா காயத்ரி சித்திக்கு நம்ம போன் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கும் அவங்களுக்கும் ஏதோ தொடர்பு இருக்குன்னு சொல்லி போலீஸ்க்கு டவுட் வந்துடும். அதுக்கப்புறம் தேவையில்லாத சிக்கல் தான் வரும். புரியுதா? இதுக்குத்தான் ஆரம்பத்துல இருந்து சொன்னேன், நீங்க பண்ற எதுவுமே சரியில்லைன்னு. யாரு கேட்டீங்க? இப்ப பாருங்க எவ்வளவு பெரிய சிக்கல்ல வந்து மாட்டிருக்கோன்னு. என் பொண்ணு டிடிக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்கணும்ன்ற ஆசையில நீங்க பண்ண தப்புக்கெல்லாம் நானும் துணையாயிட்டேன். எனக்கு வேணும், நல்லா வேணும், இந்த தண்டனை வேணும். இங்க பாரு முரளி, நடந்தது நடந்துருச்சு. இப்ப பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. கொஞ்ச நேரம் நீங்க அமைதியா இருங்க. ஆமா ஆமா. இங்க பாருங்க, இந்த சமயத்துல பவித்ராக்கு நம்ம மேல எந்த சந்தேகமும் வராதபடி நடந்துக்கணும். அப்படி இல்லன்னா அவ மேல கொலைப்பழிய போட்டு நாம தான் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு சொல்லி அவ ஈஸியா கண்டுபிடிச்சிருவா. அவளை காப்பாத்த விடாம அர்ஜுனை லாக் பண்றதுக்காக சரிதாவும் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நாடகம் போட்டான்னு அவ கண்டுபிடிச்சிருவா. அவ ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டாங்க. அவ தலையில அடிபட்டதுன்னு பவி இங்க வந்தா. அப்பவே நான் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி பொய்யா நடிக்கிறேன்னு கண்டுபிடிச்சிட்டா. என்னடி சொல்ற? பவிக்கு இந்த உண்மை தெரிஞ்சு போச்சா? ஏய், எப்படி தெரிஞ்சது அவளுக்கு? நான் காயத்ரி அத்தை கிட்ட சிரிச்சு சிரிச்சு போன்ல பேசிட்டு இருந்தத பவி கேட்டுட்டா. இதுக்கப்புறம் அந்த பவித்ரா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல அத்தை. அத்தை, பவிக்கு எப்படியும் தண்டனை கிடைச்சிரும். அதனால நான் போட்ட நாடகம் வெளியில யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சு இது வரைக்கும் தெம்பா இருந்தேன். ஆனா இப்போ பவி ரிலீஸ் ஆயிட்டாளே, முதல் வேலையா என்ன அர்ஜுன் கிட்ட போட்டு கொடுப்பாளே. ஐயோ, இந்த நேரம் பார்த்து காயத்ரி அத்தை வேற இல்லையே. அவங்களும் பவிக்கும் போலீஸுக்கும் பயந்து எஸ்கேப் ஆயிட்டாங்களே. கடவுளே, நான் மட்டும் இப்படி வசமா மாட்டிக்கிட்டேனே. நான் நடிச்ச நடிப்பெல்லாம் வீணா போச்சே. ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி பொய்யா நடிச்சு இப்ப எனக்கு உண்மையாவே ஹார்ட் அட்டாக் வந்துரும் போல இருக்கே. அண்ணி, நீங்க பயப்படுறத பார்த்தா எங்களுக்கும் பயமா இருக்கு அண்ணி. உங்களையே பவி வச்சு செய்வானா? எங்களெல்லாம் விட்டு வைப்பாளா? அடிப்பட்ட புலி மாதிரி வரவ எங்களை வேட்டையாடிடுவாளே. நினைச்சு பாக்குறப்ப என் ஹீரோ கொலையே நடங்குது அண்ணி. ஏய் ஜோதி, இங்க நின்னு புலம்பிட்டு இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. நாளைக்கு நம்ம வீட்டுக்கு போவோம். பவி வந்ததும் நல்லவங்க மாதிரி நடிச்சு அவளை ஏமாத்துவோம். கோவிலுக்கு போனோம், பிரார்த்தனை பண்ணோம்னு சொல்லி அவளை எப்படியாவது சமாதானப்படுத்துவோம். என்ன, போலாமா? ஆமாமா, நீ சொல்றது கரெக்ட் தான். பவி வர்றதுக்குள்ள நம்ம வீட்ல இருக்கணும். அண்ணி, தைரியமா இருங்க, நாங்க கிளம்புறோம். நீ எதுக்கும் தைரியமாவே இரு. சரி, போங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க. ஆமா. ஐயோ, எல்லாரும் போயிட்டாங்களே அனாதைய விட்டுட்டு. பவித்ரா நேரா வீட்டுக்கு போவாளா இல்ல என் மேல இருக்கிற கோவத்துல இங்க வருவாளான்னு தெரியலையே. இப்ப என்ன பண்றதுன்னே புரியலையே. சரிப்பா, பார்த்து கவனமா வா. நான் போனை வைக்கிறேன். ஏய் ஜோதி, எல்லாம் ரெடியா? அர்ஜுன் பவிய கூட்டிக்கிட்டு நம்ம வீட்டுக்கு பக்கத்துல வந்துகிட்டு இருக்கான். அண்ணா, ஆரத்தில கரைச்சி ரெடியா வச்சிருக்கேன். பவி வந்ததும் எடுத்துடுறேன். பவிய பார்த்து இப்படி எல்லாம் நடங்குவோன்னு நினைச்சு கூட பாக்கலையே. நம்மளாவது இந்த நிலைமையில நிக்கிறோம். ஆனா காயத்ரி சித்தியோட நிலைமையை யோசிச்சு பாரு. அவங்க எங்க இருக்காங்கன்னே தெரியாது, தலைமறைவாயிட்டாங்க. இங்க பாருங்க, பவித்ரா வந்துட்டா. அவளுக்கு கொஞ்சம் கூட டவுட் வராத மாதிரி நடிக்கணும், புரியுதா? வாங்க எல்லாரும் ஆரத்தி எடுப்போம். என்ன, பவி இறங்கி வரல? என்னவா இருக்கும்? அதான் எனக்கும் புரியலம்மா.
பாத்தியாமா அவ காட்டுற கெத்த? ஓடி போய் அவ மூஞ்சிலேயே அரைஞ்சிடலாம் போல இருக்கு. சும்மா இருக்கியா? இப்போ பவி இருக்கிற சூழ்நிலையில உன் மூஞ்சி பேத்தாலும் பேத்துருவா. ஏய் ஜோதி, என்ன அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க? வந்து என் மருமகளுக்கு ஆரத்தி எடு. என்னது மருமகளா? ஆமாண்டா, தாமேல விழுந்த கொலப்பழிய தொடச்சிட்டு நரபராதியா வீரமங்கையா வெளியில வந்திருக்கா. இதுக்கு மேலயும் பவித்ராவையா மருமகளேன்னு கூப்பிடலனா அது எனக்கு தான்டா அவமானம். என்ன மாமா, என்ன கலாய்க்கிறீங்களா? என்ன மருமகளே இப்படி சொல்லிட்ட? நான் உண்மையை தானே சொன்னேன். நீங்க மொத ஆளா உண்மைய சொல்லிட்டீங்க. ஆனா இன்னும் உண்மைய சொல்ல வேண்டியவங்க நிறைய பேர் இருக்காங்களே மாமா. இனிமே அந்த உண்மையெல்லாம் ஒவ்வொன்னா வெளியே வரும்னு நினைக்கிறேன். என்ன அர்ச்சனா, ஏன் நீ ஒரு மாதிரியா பாக்குற? நீ சொல்ல வேண்டிய உண்மை ஏதாச்சும் இருக்கா என்ன? சொல்லு அர்ச்சனா, நீ ஏதாச்சும் சொல்ல வேண்டியது இருந்தா உன் அண்ணன் கிட்ட தைரியமா சொல்லு. அர்ச்சனா, நீ பயப்படாத. மாமா என்ன கலாய்ச்சா மாதிரி உன்னை ஓ அண்ணன் கலாய்க்கிறாரு. ஏய் அர்ஜுன், இனிமே அர்ச்சனா கிட்ட இப்படிலாம் பேசாத, புரியுதா? என்ன பவி என்னென்னமோ பேசுற? அண்ணன் இத புடின, பவிக்கு ஆரத்தி எடுத்துடலாம். இவன் ஏன் இப்படி பாக்குறா? நான் செஞ்ச எல்லா தப்பும் இவளுக்கு தெரிஞ்சிருச்சான்னு தெரியலையே. ஏற்கனவே சரிதானிய வார்ன் பண்ணிருக்கா, இன்னும் என்னென்ன பண்ணுவான்னு தெரியலையே. சித்தி, இப்போ உங்க முன்னாடி நிக்கிறது பழைய பவித்ரா இல்ல, இது புது பவித்ரா. இனிமே நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் புது ஸ்டெப்பா இருக்கும். என்ன எல்லாரும் இப்படி நிக்கிறீங்க? அப்புறம் இதுக்கும் ஏதாச்சும் சொல்ல போறா. முதல்ல எல்லாரும் உள்ள ஓடுங்க. சரிம்மா, நான் இதை ஊத்திட்டு வந்துடுறேன். அண்ணா, அந்த பிரசாதத்தை எடுங்க. பவி, நீ விடுதலை ஆகி வந்ததே எங்களோட வேண்டுதலாலதா தெரியுமா? பவி, நீ இந்த கொலைப்பழியில இருந்து நல்லபடியா ரிலீஸ் ஆகணும்னு நாங்க எல்லாரும் திருத்தணி முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஸ்பெஷலா பூஜையெல்லாம் பண்ணோம். அதனாலதான் கேஸ் உனக்கு சாதகமா முடிஞ்சு நீ வெளியில வந்திருக்க. எங்க வேண்டுதல் பழிச்சிருச்சு. இந்த பிரசாதம் எடுத்துக்கோ. ஏன் சித்தி, எனக்காகவா நீங்க எல்லாரும் திருத்தணிக்கு போய் வேண்டிக்கிட்டீங்க? ஆமான்னு சொல்லிடலாமா? கண்டுபிடிச்சிருவாளா? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாலும் சொல்லுங்க சித்தி, உண்மையோ பொய்யோ எதா இருந்தாலும் சொல்லுங்க. என்ன பவி இப்படி சொல்ற? உனக்காக மட்டும்தான் நாங்க எல்லாரும் வேண்டணும். அதுல உனக்கு ஒரு டவுட்டும் வேண்டாம். நான் டவுட்டா இருக்குன்னு சொல்லவே இல்லையே. இல்ல, நீ கேட்ட விதம் அப்படி இருந்துச்சு, அதான் அப்படி சொன்ன. சரி சரி, நீ இதுக்கு மேல பேசிட்டு இருக்க வேண்டாம். முதல்ல குளிச்சு ரெடி ஆகி ட்ரெஸ் மாத்திட்டு வா.
நான் உனக்கு மட்டன் குழம்பு செஞ்சு தரேன். ம். என்னென்னமோ பிளான் பண்ணி வச்சிருந்தேன். என்ன ஜெயிலுக்குள்ள அனுப்பின பவியை எப்படியாவது அதே ஜெயிலுக்குள்ள அனுப்பணும்னு பார்த்தேன். எல்லாமே சொதப்பிருச்சு. அப்படி என்னக்கா அந்த அர்ஜுனுக்கு அவ மேல அவ்வளோ அக்கறை? அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவன் காப்பாத்திட்டானே. அதான் மஞ்சி லவ். அது ஒருத்தனை எந்த எல்லைக்கு வேணாலும் போக வைக்கும். கொஞ்சம் வாய முறீங்களா? இப்போ அவனுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்கிறதா ரொம்ப முக்கியமா? நீங்க வச்சிருந்த ரவுடிங்க மட்டும் கரெக்டா இருந்திருந்தா அந்த அர்ஜுன் உள்ள வந்திருக்கவே மாட்டான். எல்லாத்தையும் சொதப்பிட்டு இப்ப பேசுறீங்களா? சரி விடுங்க மேடம். இப்போ நீங்க உங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறதுனால ஒன்றும் ஆக போறதில்ல. முதல்ல இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிங்க. ஏற்கனவே உங்களை பிடிக்கிறதுக்கு ஒரு தனிப்படையை போலீஸ் அமைச்சிருக்காங்க. இதுல நீங்க வெளிநாடு எதுவும் தப்பிச்சு போயிடக்கூடாதுன்னு லுக் அவுட் நோட்டீஸ் வேற இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஐயோ, என்ன சொல்றீங்க? ஒன்றும் பயப்படாதீங்க, அதெல்லாம் ஓரளவுக்கு சால்வ் பண்ணியாச்சு. ஆல்ரெடி நீங்கள் ஃபாரின் போயிட்டதா ஃபேக்கான ரெக்கார்ட்ஸ்லாம் ரெடி பண்ணி சப்மிட் பண்ணுறதுக்கான எல்லா ஏற்பாடையும் நான் பண்ணிட்டேன். இப்போதைக்கு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் காயத்ரி மேடம் இந்தியாவிலேயே இல்லை. அவங்க ஆல்ரெடி இந்தியாவிலேருந்து ஃபாரின் போயிட்டாங்க. அப்படின்னா இதுக்கப்புறம் இங்கேயே யார் கண்ணிலே படாம ஒளிஞ்சுதான் வாழணுமா? இப்போதைக்கு வேற வழியே இல்லை மேடம். கொஞ்ச நாளைக்கு யாரு கூடயும் நீங்கள் டச்சில் இருக்காதீங்க மேடம். நிலைமை கொஞ்சம் கூலானதும் நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு யோசிப்போம். இதாங்க மேடம், இதை பிடிங்க. இதில் இருக்க சிம் கார்டு எல்லாமே வேற ஒருத்தவங்களோட ஆதார் கார்டு டாக்குமெண்ட்ஸ் வச்சு தான் வாங்கியிருக்கு. அதனால் இந்த சிம்மில் நீங்கள் பேசினா யாருக்கும் உங்கள் மேலே டவுட் வராது. சீக்கிரமே நீங்கள் எல்லாரும் ஹைட் ஆகிறதுக்கு ஒரு இடத்த ஏற்பாடு பண்ணிவிட்டு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்கள் அங்கே தங்கிக்கலாம், யாருக்கும் எந்த சந்தேகமும் வராது. ஆனால் அதுக்கு கொஞ்சம் செலவாகும் மேடம். என்ன இன்ஸ்பெக்டர், நேரம் பார்த்து பேரம் பேசுறீங்க போல. நாங்களே எங்கே போகிறது தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கோம். நீங்கள் என்னடா நான் காசு கேட்குறீங்க? காசா இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது பொருளாக இருந்தாலும் ஓகே தான். எல்லாம் உங்களுக்காக தான் கேட்குறேன் மேடம். இப்ப எங்க கிட்ட என்ன பொருள் இருக்கு? மஞ்சு, உன் செயினை காட்டி அவர்கிட்ட கொடு. மேடம் புரிஞ்சுக்கிட்டாங்க. இங்க பாருங்க, இதே மாதிரி என்னால ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க முடியாது. சீக்கிரமே ஒரு கரெக்டான இடத்த ரெடி பண்ணுங்க. சரி மேடம், நான் வரேன். அக்கா, ஞாபகம் இருக்கா? இதே மாதிரி தான் நம்ம சரிதா கழுத்துல இருக்கிற நகையை கழட்ட வச்சோம். இப்ப நமக்கும் அதே நிலைமை வந்துருச்சுக்கா. பரவாயில்ல மஞ்சு, நாம ஒரு சண்டையில தான் தோத்துருக்கோம். போர் இன்னும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. கண்டிப்பா இந்த காயத்ரி திரும்ப வருவா. அப்படி வர்றப்ப என்னை எதிர்த்தவங்க எல்லாரும் என்ன ஆகுறாங்கன்னு மட்டும் பாரு. என்னை இந்த கொலைப்பள்ளியில இருந்து வெளியே கொண்டு வரதுக்கு நீ எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கல்ல. எனக்காக நீ ஒரு ஆக்ஷன் ஹீரோ ரேஞ்சுக்கு அதிரடியெல்லாம் காட்டியிருக்கையே. அதிரடிய பார்த்துட்டு காயத்ரியே அப்ஸ்காண்ட் ஆயிருக்கானா பாத்துக்கோ. ஏய், என்னாச்சு அர்ஜுன்? என்னாச்சு? ஏன் இப்படி வலிக்குதுன்னு சொல்ற? ஏதாச்சும் அடிபட்டுருச்சா? காட்டு. ஆமாம் பவி, காயத்ரி பாட்டியோட சண்டை போடும்போது மசில் ட்விஸ்ட் ஆயிடுச்சு. உன்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். ஐயோ, இப்பதான் எனக்கே ஞாபகம் வந்துச்சு. என்ன நீ இப்படி கேர்லெஸ்ஸா இருக்க? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் போய் பெயிண்ட் பாம் எடுத்துட்டு வந்துடுறேன்.
ஹே பவி, என்ன? எனக்கு பெயின் பாம்லாம் வேணாம், உன்னோட முத்தம் தான் வேணும். முத்தமா? ஆமா, நீ கொடுக்கிற முத்தம் தான் எனக்கு மருந்து. அதுதான் என் வலிய சீக்கிரம் போக்கும். ஏய், அன்னைக்கு ஒரு வாட்டி நீ இந்த மாதிரி தானே நடிச்ச, இப்பவும் அதே மாதிரி தான் நடிக்கிற. அப்போ உனக்கு அடி எதுவுமே படல, கரெக்ட் தானே? உன்கிட்ட முத்தம் வாங்குறதுக்காக அப்படி நடிச்சேன். ஆனா நீ பேசுறத பார்த்தா அது கிடைக்காது போல. சரி சரி, வருத்தப்படாத, உன் ஆசைய நிறைவேற்றி வைக்கிறேன்.